نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يخشى الله من عباده العلماء. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله وملائكته وأهل السماوات والأرضين حتى النملة في جحرها وحتى الحوت لا يصلون على معلم الناس الخير. وكما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று உரைத்தார்கள். வல்லன் அல்லாஹ்வின் பற்றாத கருணையும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இதர நபிமார்கள் மற்றும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக சன்மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழக்கூடிய உலமாக்களின் மீதும் என்றென்றும் விரைவான சனேகரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய தினம் இனியதொரு மகிழ்ச்சியான நிகழ்வில் நம்மவர்களை ஒன்றிணைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய இறை மார்க்க பணியில் சுமார் 45 ஆண்டு காலங்களுக்கு மேலாக இறைப்பணி செய்து முடித்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆலிம் பெருமகனாரை அல்லாஹ்விற்காக வேண்டி, அவருடைய ரசூலினுடைய திருப்திக்காக வேண்டி அவர்களை கண்ணியப்படுத்தி மகிழ்விக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் அல்லாஹ் நம்மவர்களை ஒன்றிணைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹ்வும் அவருடைய தூதர்களும் வானம் பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளும், அதே போன்று புற்றுகளில் இருக்கக்கூடிய எறும்புகள், நீரில் வாழக்கூடிய மீன்கள் முதற்கொண்டு இறை மார்க்கத்தை கற்றறிந்த மக்களுக்கு நன்மையை போதிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்காக வேண்டி அவைகள் அல்லாஹ்விடத்திலே இறை மன்னிப்பையும் இறை கருணையையும் வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கின்றன என்ற கருத்தை அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரு கண்ணிய மிகுந்த ஒரு வாரிசை நாம் கௌரவப்படுத்துவதில் பெரும் மகிழ்வோடு இந்த சபையை நமது பள்ளி மஸ்ஜித் அன்வார் இஸ்லாம் பள்ளிகளுடைய நிர்வாக கமிட்டியின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி ஒருங்கிணைந்து அதை செம்மையாக நடத்தி தருவதற்காக வேண்டி மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி முஜிபுர் ரஹ்மான் பாகவி ஹசரத் அவர்களை சங்கையோடு இந்த மேடைக்கு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். நிகழ்ச்சியின் துவக்கத்திலேயே சோர்வு திருத்த அயர்ந்து எழுந்திருவோம். ஆமாம், அதனால அல்ஹம்துலில்லாஹ் உற்சாகமாக இருப்போம். இது நமக்கு கிடைத்திருக்க பெரிய நசீபு, பெரிய பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால நம்ம சந்தோஷமா இருக்கணும். பள்ளியுடைய அன்வார் இஸ்லாம் நிர்வாக கமிட்டியுடைய நிர்வாகிகள், சபையாளர்கள், தலைவர், செயலாளர்கள் இருக்கையில் வந்து அமர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்பள்ளியினுடைய நிர்வாகிகள் சும்மா பறக்கத்தில் வாங்க, உட்காந்து மாறிக்கலாம். நமது பள்ளியினுடைய சேவைக்கு அடையாள மஸ்ஜித் ஹக்கானி, இந்த பள்ளியுடைய சபை மிகுந்த செயலாளர் அசீம் பாஷா என்கின்ற யாஜாஸ் ஹாஜி சாஹிப் அவர்கள். அலைக்கும் ஸலாம். ஆனால் வாங்க, நிர்வாகிகள் வந்து உட்காந்துட்டு அவர்கள் என்ன மாறிக்கலாம். வாங்க, சும்மா தான் மஜிலிஸ்ல உட்காந்து இவர் மாறிக்கலாம். வாங்க ரவி ராஜா வாங்க. மாமன் வாங்க, உட்கார்ந்து மாறிக்கலாம்.
சரி சரி அல்ஹம்துலில்லாஹ். மாமி வாங்க. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। ये उनका मैं कौन सा बोल उनका आइए उनका முன்னாடி கொஞ்சம் அப்படியே தள்ளி வந்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் முன்னால வந்துருங்க. வாங்க முன்னால வந்துருங்க. ये चल வருது ஐயா. கொஞ்சம் முன்னால வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெரிய மகிழ்ச்சி மாஷா அல்லாஹ். நம்முடைய சுற்றுப்பகுதியில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் வர்றாங்க. கூடுதல் செய்து உலமாக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன பாக்கியம் செய்தோமோ தெரியல. இந்த வெள்ளிக்கிழமை நபி சொல்லுவாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஈதுல் ஃபுகராவ ஈதுல் மசாகீன். அல்ஹம்துலில்லாஹ் இது ஈதாகவே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய காட்சியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த அழகிய நிகழ்வை அல்லாஹ்வுடைய அருள் வேண்டி ஹைருல் கலாமி கலாமுல்லாஹ், பேச்சுக்களிலேயே வார்த்தைகளிலேயே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பேச்சு கலாமுல்லாஹ். அந்த கலாமுல்லாஹ் அது அருளுக்குரியது, அது வரக்கத்திற்குரியது, இறை பொருத்தத்திற்குரியது. ஆகவே இந்த கௌரவிப்பு நிகழ்ச்சியை அருளுக்குரியதாக ஆக்கும் விதத்தில் அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனங்களை ஓதிட எங்களது ஞான பெருந்தகை, எங்கள் வாழ்வின் வெளிச்சம், சமுதாயத்தின் விருட்சம், சேவைகளின் நாயகர் காலம் தந்த கொடை இப்போது காலம் சென்று விட்ட நிலையில் கைது சென்று கையெறும் நிலையில் நின்று கொண்டிருக்கிற எங்களது குருநாதர் சையது ஷாஹா உலா முஹியத்தீன் தர்வேஷ் காதிரி ரஷாதி நவ்வரல்லாஹு பரகதஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்னவர்கள் எதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ இப்படி ஒரு காட்சி விரும்பினாங்க. மரணத்திற்கு 2 வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக பேசப்பட்டது. ஏப்பா மாமுக்கு ஏதாவது செஞ்சு நம்ம ஏதாவது பண்ணணும்ப்பா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நம்ம வைக்கும்போது மறக்காம மாமு கிணச்சிடணும். மாமு தான் கூட எல்லாருமே இங்கே மாமு. அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய அந்த நினைவு இப்போது நிஜமாக இருக்கிறது. அவர்கள் இல்லை என்றாலும் அவர்கள் விட்டு சென்ற பணியினை அவர்கள் சுட்டிக்காட்டிய சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள், சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இதோ எனக்கான வாரிசை விட்டு செல்கிறேன். நபியவர்கள் சொன்னதை போட்டு செல்வத்தினால் அல்ல, இல்முதான் வாரிசு. இதோ எங்களுடைய அன்பு இளவல், நாளே எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் ஹாஃபில் காரி முஹம்மது தல்ஹா காதிரி ஆப்ஸா கிராத் ஓதி துவங்கி வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ்.
Berita. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. சுந்தரவாண்டிய மன்னனுடைய எஸ்பி படம் வந்தாலே தீன் மனம் வீசும். அதில்
கவியில் சேர்ந்தால் தென்றலாக மாறும். அந்த வகையில தீனிசை தென்றல் அன்பு சகோதரர் அந்தத்திலே அவர்கள் போது கீதம் இசைக்க வருகிறார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. எங்கள் பாசத்திற்குரிய மௌலானா மௌலவி ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் மார்க்கத்திற்காக சேவையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய உஸ்தாத், காலமெல்லாம் அவர்களுக்கு பின்னாலே நின்று தொழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்தான். இன்று அவர்களோடு நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். அல்லாஹ் தஆலா ஹஸரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தந்து, உடல் ஆரோக்கியத்தை தந்து, சீரோடும் சிறப்போடும் சிரித்த முகத்தோடும் என்னாலும் வாழச் செய்வார்கள். அருமை மாக்களே, அறிவு தீபங்களே, அருமை மாக்களே, அறிவு தீபங்களே, அடைந்திடாமல் தீனை காக்கும் தியாக தூண்களே, அருமை மாக்களே, அறிவு தீபங்களே, அருமை மாக்களே, அறிவு தீபங்களே, அடைந்திடாமல் தீனை காக்கும் தியாக தூண்களே, அருமை மாக்களே, அறிவு தீபங்களே. விடியலுக்காய் காத்திருந்த காரிருளை போல மனதை பூக்கள் பூத்திருந்த அரபு திருநாட்டிலே, விடியலுக்காய் காத்திருந்த காரிருளை போல மனதை பூக்கள் பூத்திருந்த அரபு திருநாட்டிலே, ஒளி புயலாய் அருப்பிடமாய் அண்ணல் தோன்றினார். அவர் கொடுத்த அருப்பணியை அகிலம் காணவே மலை சுமக்கும் மாமுகிலாய் பவனி வருகிற, மலை சுமக்கும் மாமுகிலாய் பவனி வருகிற அருமை மாக்களே, அறிவு தீபங்களே, அருமை மாக்களே, அறிவு தீபங்களே, அடைந்திடாமல் தீனை காக்கும் தியாக தூண்களே, அருமை மாக்களே, அறிவு தீபங்களே, அருமை மாக்களே, அறிவு தீபங்களே. மறுமலையின் வசனங்களை நெஞ்சினிலே தாங்கி அகிலமெங்கும் பவனி வரும் ஆலிங்களும் நீங்கள், அருமறையின் வசனங்களை நெஞ்சினிலே தாங்கி அகிலமெங்கும் பவனி வரும் ஆலிங்களும் நீங்கள், அல்லாஹ்வின் பொருத்தமனை உயிராக மதிக்கும், ஒழுக்கத்திலும் உண்மையிலும் உயர்வாக திகழும், நடமாடும் ஒரு ஆனாய் பவனி வருகிற அருமை மாக்களே, அறிவு தீபங்களே, அருமை மாக்களே, அறிவு தீபங்களே, அடைந்திடாமல் தீனை காக்கும் தியாக தூண்களே, அருமை மாக்களே, அறிவு தீபங்களே, அருமை மாக்களே, அறிவு தீபங்களே. இஸ்லாமிய பேரரசின் இளவரசர்கள் நீங்கள், இனிய நபி நாயகத்தின் வாரிசுகள் நீங்கள், இஸ்லாமிய பேரரசின் இளவரசர்கள் நீங்கள், இனிய நபி நாயகத்தின் வாரிசுகள் நீங்கள், இஸ்லாத்தின் ஐம்பெரும் தூண்கள், அந்த தூண்களையே தாங்கி நிற்கும் வீரர்கள் நீங்கள், சன்மார்க்க புகழ் வாழும் குயில்களும் நீங்கள், அருமை மாக்களே, அறிவு தீபங்களே, அருமை
வாய்ப்பினை அல்லாஹ் இந்த மஸ்ஜித் அன்வார் இஸ்லாமிற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் இதை முழுமையாக கபூல் செய்வானாக. அவன் திருப்தியோடு அங்கீகாரம் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளியில் இந்த மஸ்ஜித் கூரை கொட்டகையாக முதலாக அமைக்கப்பட்டது. இரு புறங்களும் சாய்ந்த நிலையில் மூங்கில் மரங்கள் கொண்டு முதலாக இந்த மஸ்ஜித் மிக அழகாக காட்சி அளித்த மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதிலே எங்களது குருநாதர் தான் முதல் இமாமை தந்தார். அவர் வடமல்ல தான் குடியிருந்தார். ஷாஹி தாவூதின் அவர் பிசினஸ்ல போயிட்டார். ஆரம்பத்திலே அவர் அந்த லைன்ல உள்ளவர். அந்த பிறகு குருநாதர் சொன்னாங்க, ஏப்பா இந்த பள்ளிக்கு நீ இமாமா போவேன்னு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வினால இந்த பள்ளியில அந்த முதல் துவக்க காலத்திலேயே 3 ஜும்மாக்களை நடத்தியிருக்கிறேன். தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் ஊருக்கு சென்றிருந்த வேளையில் நான் ஜும்மாவுக்காக தயாராக வந்துவிட்டேன். ஒரு இளம் மௌலவி வந்து நின்று, அண்ணே இவருக்கு வாய்ப்பு கொடுங்க, கஷ்டத்தோடு வந்திருக்காங்க என்று ஒரு மௌலவி அடையாளம் காட்டி இவருக்கு இந்த வாய்ப்பை தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ பிசினஸ்ல ரொம்ப நோக்கம் இருந்ததுனால சரி இதை கொஞ்சம் விட்டுருவேன்னு என்ன செஞ்ச அந்த நேரத்தில் அல்லாஹ்வினால அந்த வாய்ப்பை தம்பி இமாம் ஜாஃபர் சாதி கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அவர் நீண்ட நாள் இங்கே இமாமா இருந்து அல்லாஹ்வுடைய பெரிய விஷயம் ஓதுற காலத்திலே இப்ராஹிம் தாவனை பார்ப்போம் காஷுல்லாஹ். அதுக்கு பிறகு எங்க நூம்பர்ல ஹிப்ஸு உஸ்தாதா இருந்தார். அப்பையும் சந்திப்போம், அப்பையும் எங்களை உபசரிப்பார். அந்த தென்காசி மிச்சர் கொடுத்து வரவேற்பார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளிக்கு அல்லாஹ்வுடைய அருளால் மிக சிறந்த ஒரு இமாமாக மௌலவி ஹாஃபில் அல்ஹாஜ், ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை விடிஎஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த குடும்பத்தினுடைய நீட்சியிலே தொடரோட்டத்திலே இந்த பள்ளியிலே மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பிரியத்திற்குரிய விடிஎஸ் இப்ராஹிம் ஷா காசிபி ஹதரத் அவர்கள் திறம்பட அல்லாஹ்வுடைய அருளால் இங்கே இமாமாக தஃப்சீர் நடத்துகிற எல்லா போகும் அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக இங்கே எல்லோருடைய உள்ளத்திலேயும் அல்லாஹ் அவரை இடம் பிடிக்க செய்தார். எல்லா நிர்வாகிகளும் அவர் மீது அன்பு கொண்டார். இவரை எல்லோரும் மீதும் நேசத்தை அவர் பதிவையும் காட்டினார். ஒரு முன்னுதாரணமான நிர்வாகமாக இந்த நிர்வாகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லோருமே எங்களது குருநாதர் அல்லாஹ் ஜிஎம்டி அவருடைய சுஹபத்திலே முஹப்பத்திலே ஆழ்ந்த பிரியத்திற்குரியவர்கள். இங்க இருக்கிற எல்லாருமே நிர்வாகிகள், ஒரு ஆள் பாக்கி இல்லை, எல்லாருமே நீண்ட நெடிய காலங்கள் அவரோடு பின்னி பிணைந்தவர்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில இந்த அன்வார் இஸ்லாம் இன்றைக்கு ஒரு மகத்தான ஒரு காரியத்தை முன்னெடுத்திருக்கிறது. நீங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. உலமாக்கள் எல்லாம் இன்றைக்கு அணிதிரண்டு வந்திருக்கிறார்கள், ஒரு குதூகலத்தோடு வந்திருக்கிறார்கள், பெரும் மகிழ்ச்சி பெருக்கில் வந்திருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால் பெருமக்களே, இந்த பகுதியிலே நீண்ட நெடிய காலங்களாக வளர்ந்து வந்து இங்கே இருந்து அவர் ஓதச் சென்று இங்கேயே மத்திய நகரிலேயே அவர் குடியிருந்து 1977க்கு பிறகு மங்கோட அரபிக் கல்லூரியிலே அவர் உளவி என்ற சனதை பெற்று வருகிறார். ஒரு குறிப்பு செய்தி என்ன தெரியுமா? இவருடைய தந்தை கமுதி ஹஜரத் இப்ராஹிம் ஹஜரத், இவர் தந்தை இப்ராஹிம் ஹஜரத் அவர்கள் இந்த பகுதியில நிறைய பேருக்கு உஸ்தாத், ஆசிரியர். இன்னும் சொல்ல போனால் நிறைய பள்ளிக்கு ஒரு இமாம், சாயிராமத்தில் இமாம், விருகம்பாக்கம் பள்ளியில் அதற்கு இமாம், இப்படி தொடர்ச்சியாக பள்ளிகளிலே அதற்குடைய தகப்பனார் கமுதி இப்ராஹிம் அதற்கு அவர்களும் இமாமாக இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அதற்கு அவர்கள் சனது வச்சு வந்து சேவைகள் செய்தார்கள். அதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் வருஷவாக்கம் பெரம்பூர் பேரட்ஸ் ரோட்டில் இருக்கிற ரப்பானியா எபுது மதரசாவிலே இன்றைக்கு மிகச்சிறந்த மகான் மாணவனுடைய வலிமாருடைய லிஸ்டிலே கருத வேண்டிய நாங்கள் போற்றுகிற அலாவுதீன் ஹதரத் கிப்லா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற அந்த மதரசாவிலே ஹதரத் அவர் உஸ்தாதாக பணியாற்றினார்கள். இப்படி சொன்னால் சரியாக இருக்கும். இன்றைக்கு எல்லோரும் வியந்து பார்க்கிற காரி சைஃபுத்தீன் காஷிபி ஹதரத் அவர்கள் சொல்வார்கள், எனக்கு உஸ்தாதுங்க மாஷா அல்லாஹ். அப்படியாக ஏராளமான சேவைகளை செய்து மட்டுமல்ல, இந்த பகுதியிலே மஸ்ஜித் ரஹீமா அங்கே ஹதரத் அவர்கள் எப்படி 7 வருஷம் சனது வாங்குறோமோ
அது மாதிரி அதற்கு 7 ஆண்டுகள் அங்கே இமாமத் செய்தார்கள். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அங்கேயும் நற்பெயர். அதற்கு வந்ததுக்கு பிறகு எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதற்கு அங்கே என்ன செய்வார்கள், முதன்மைப்படுத்தப்படுவார்கள். இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு கோடம்பாக்கம் மேற்கு ஹமீதியா ஜாமியா பள்ளி அல்ஹம்துலில்லாஹ், அந்த பள்ளியிலே அதற்கு தொடர்ச்சியாக இமாமாக இருக்கிறார்கள், இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற அவாவையும் எண்ணத்தையும் வெளிப்படுத்துகிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அவங்க இப்படி நம்முடைய பகுதியில மூத்த ஆளு மட்டுமல்ல, மிகப்பெரிய சேவைக்கு சொந்தக்காரர். 1990 சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இவையெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டங்களாக இருந்தது. பிறகுதான் பிரிக்கப்பட்டது காஞ்சிபுரம் என்றும் திருவள்ளூர் என்றும். அப்படி பிரிக்கப்பட்டதற்கு பிறகு 90களிலே தான் சென்னை 6 வட்டங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த 6 வட்டங்களில் ஒன்றுதான் கோடம்பாக்கம் வட்டாரம் என்பது. அந்த வட்டத்தினுடைய மிகப்பெரிய தூண்களாக மரியாதைக்குரிய நம்முடைய அப்துல்லா மாமு உதவி அவர்கள் திகழ்ந்தார்கள், திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அதோடு சேர்ந்த செய்திருக்கிற பணிகள் எல்லாம் நம்முடைய எம்கே பாக்கவியார் அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். இங்க இருந்து சைக்கிள் அழைத்து கொண்டு போவார். தர்வேஸ்வரத்தை இங்க இருந்து செய்வாங்க, சைக்கிளை கொண்டு போவாங்க. அநேகமான இடங்களுக்கு மண்ணடிலிருந்து அங்க இங்க சைக்கிள்லேயே ஆரம்ப காலத்திலேயே அதர்த்தவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள், பின்னே அதர்த்தவர் உட்கார்ந்து செல்வார்கள். இப்படியெல்லாம் காலங்கள் சேவைக்காக இவர்கள் இந்த பகுதிகளில் திகழ்ந்தார்கள், வலம் வந்தார்கள் என்பதெல்லாம் அறிந்திருக்கிற செய்தி அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அவர்கள் உடல்நிலை கொஞ்சம் தகவல் ஏற்பட்டது. குறிப்பாக அவருக்கு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வச்சு ஒரு சின்ன ஒரு வயிற்றுல ஒரு சர்ஜரி பண்ணப்பட்டது. ஒரு அந்த நேரம் சிக்கலான நேரம். அதற்கு பிறகு அதற்கு கொஞ்சம் நன்றாக கொஞ்சம் உற்சாகத்தோடு இருக்க பெரும் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் இன்னமும் அல்லாஹ்வுடைய நாட்டம் கொஞ்சம் தளர்வும் கொஞ்சம் அயரும் இயற்கையாக வந்துவிடுகிற காரணத்தால் அதற்கு அவர்கள் கோடம்பாக்கம் ஹமீதியா பள்ளியிலே, அது ஒரு வரலாற்று பள்ளி இல்லையா, அது ஒரு பாரம்பரியமான பள்ளி, அதனுடைய வரலாறு நீண்ட வரலாறு. அது தீக்கு இரையானதெல்லாம் பிறகு அதுக்கு பிறகு அந்த பள்ளிக்கான கட்டணத்துக்கான விடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாம் நிரம்ப உண்டு. அதர்த்தவர்கள் அந்த மஹல்லாவுக்கு மட்டுமல்ல நம்முடைய பகுதிக்கு அதர்த்தவர்கள் மிகச்சிறந்த ஒரு குணக்காரராக குணசீலராக திகழ்ந்தார்கள். அவர்களைத்தான் இன்றைக்கு அன்வாருல் இஸ்லாம் கௌரவிக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், அதர்த்தவர்கள் இந்த பள்ளியில இமாமாவும் இல்லை, இந்த பள்ளியில தலைமை இமாமும் இல்லை, இந்த பள்ளியில ஆசிரியராகவும் இல்லை. அதர்த்தவர் இந்த பள்ளியில் எந்த சேவையும் என்று பணியில் செய்ததில்லை. மாறாக எல்லா மக்களிடத்திலேயும் அதர்த்தவர்களுக்கு தொடர்பு உண்டு, பழக்கம் உண்டு, நட்பு உண்டு, முகப்பத்து உண்டு. அதர்த்தவர்கள எதேச்சியாக இந்த நிர்வாகம் பேசுறாங்க, அதற்கு நம்ம கண்ணியப்படுத்த வேண்டும். நம்முடைய மரியாதைக்குரிய இமாம் இப்ராஹிம் சார் அதர்த்த மசூரா செய்யும் போது கண்டிப்பா செய்யணுங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே நிர்வாகிகள் பாருங்க, முக்கியமான செய்தி. இதுக்காக நிர்வாகிகள் என்ன செய்யல, பள்ளியில இருக்கிற காசை ஒத்த நயா பைசா எடுக்கிற, பள்ளியில இருந்து எந்த காசு எடுக்கிறது, நிர்வாகிகள் தங்களுக்குள்ளாகவே அந்த நிதியை முடிந்த அளவுக்கு தாங்களே எல்லாருமே போட்டு இருக்கிறார்கள். அந்த வகையில தான் இன்றைக்கு காலத்தால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான். பெருமக்களே, நாம் செய்கிற எந்த ஒன்றும் எவருக்கு நிறைவை கொடுத்து விடாது, மாறாக மனம் நிறைவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும், அவருக்கு உந்து சக்தியாக இருக்கும். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழ்வார்கள். அல்லாஹ் அருள் செய்வான். அப்படி வாழ்கிற வாழ்க்கை மனம் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த சமுதாயம் எனக்கு தாங்கி பிடித்தது என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு மிகப்பெரிய தூணாக இருக்கும் என்கிற காரணத்தினால்தான் இந்த நிகழ்ச்சி இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் சங்கையா உலமாக்கள் நிரம்ப வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்ஷா அல்லாஹ் இதை பற்றியான ஒரு சில செய்திகளை சொல்லி வாழ்த்துறை வழங்குவதற்காக கோடம்பாக்கம் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய மாட்சிமை தங்கியிருக்கிற அன்பு தலைவர் மௌலானா அல்-ஹாஃபிஸ் அல்-பாரி பீர் முகமது பாக்கவி அதற்கு தாமத் பரக்காத் அவர்கள் இப்போது உரையாற்றுகிறார்.
السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. மரியாதை மிகுந்த ஒரு சபையாக இது அமைந்திருப்பதனாலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிற அமைதியும் அருளும் அதிகம் கிட்ட வேண்டும் என்பதற்காகவே சலாமை 2 முறை சொன்னேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏனென்றால் மனிதர்கள் கூடுகிற எல்லா சபைகளையும் அல்லாஹ் ஆசீர்வதித்து விடுவதில்லை. இந்த உலகம் சுயநலமிக்க உலகமாகவே இருக்கு. நாம் பார்க்கிறோம், எல்லாம் தனக்காக என்று பேராசையோடு அடைகிற மனித சமூகத்திற்கு இடையில் இந்த பள்ளி ஒரு முன்மாதிரியான முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது. இந்த சபைக்கு வந்து சேர்ந்திருக்கிற உலமா பெருமக்கள் மிகுந்த கண்ணியத்திற்குரியவர்கள். தொகுத்து வழங்குகிற சகோதரர் முஜீப் பாக்கவி ஹஜரத் அவர்கள் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறார். சில நாட்களாகவே ஆலிம்கள் சார்ந்த நிகழ்ச்சி கடந்த 1 மாத காலமாக நகரத்தின் பல பள்ளிகளிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வுகளுக்கு இடையில் இந்த நிகழ்வு கொஞ்சம் நெகிழ்ச்சியாகவே இருக்கிறது. சோகங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் பரிமாறிக்கொண்டு வந்த அந்த சபைகளுக்கு இடையில் வாழும் போதே மனிதர்களை வாழ்த்திவிட வேண்டும், பாராட்டிவிட வேண்டும், அவர்களுக்கு அங்கீகாரத்தை தந்துவிட வேண்டும் என்கிற ஆர்வத்தை ஒரு மஹல்லாவை விட்டு நெருங்கி இருக்கிற இன்னொரு மஹல்லா முயற்சி எடுத்திருக்கிறது என்கிற அந்த விஷயம் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. மார்க்கம் விரும்புகிற அம்சம் இதுதான். அண்ணன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி ஓடி உழைத்து சொன்ன செய்தி இதுதான். மனிதர்களை பாராட்டுங்கள், மனிதர்களை அங்கீகரியுங்கள், மனிதர்கள் மீது அன்பு செலுத்துங்கள், அவர்களின் பணிகளையும் அவர்களின் முயற்சிகளையும் ஊக்கப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். நோயுற்றிருக்கிற பொழுது ஆறுதல் கொடுங்கள். அவர்களின் முகத்தில் சிரிப்பை உருவாக்குவதற்கு உங்களின் புறத்திலிருந்து சின்ன சின்ன செயல்கள் உதிக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபித்துவ பணியின் மிக முக்கியமான அம்சமாக இருந்தது. பெருமானாரின் நபித்துவ பணிகளின் சாராம்சத்தை இந்த பள்ளி உள்வாங்கிக் கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளியில் பணி செய்த மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அப்துல்லா உலவி ஹஜரத் அவர்களை பாராட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த காட்சி உண்மையிலேயே மனதிற்கு ஆறுதலையும் ஒரு புதிய தெம்பையும் தருவதாக நான் கருதுகிறேன். ஆலிம்கள் பாடல் படித்த ஒரு சகோதரர் ஆலிம் பாடுகிற பொழுது பல வரிகளை சொன்னார். கஞ்சியும் சம்சாவும் குடித்துக் கொண்டிருக்கிற அவசரத்தில் அந்த வரிகளை நாம் கவனித்தோமா இல்லையா என்று தெரியவில்லை. ஆலிம்களின் பணிகள், அவர்கள் இந்த சமூகத்தின் தூண்களாக இருக்கிறார்கள். இந்த சமூகத்தின் உயர்வுக்கு தோள் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் தூண்கள் 5 என்றால் அந்த தூண்களையும் தாங்கி பிடிக்கிற தோள் கொடுக்கிற மனிதர்களாக இந்த ஆலிம்கள் இருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை எல்லாம் அந்த பாடலில் அவர் சேர்த்து பதித்தார். அன்றுக்குரியவர்களே, ஆலிம்கள் பள்ளிகளில் பணி செய்கிறார்கள். பள்ளிகளில் பணி செய்வதற்காக ஊதியம் வாங்குவதில்லை.
பணி செய்வதற்கு அவர்கள் தருகிற நேரங்களுக்காக வேண்டி மாத்திரம்தான் அவர்கள் ஊதியம் பெறுகிறார். காரணம், அவர்கள் செய்கிற பணிகளுக்கு எவரும் கூலி தந்துவிட முடியாது, சம்பளம் தந்துவிட முடியாது. எல்லோருக்கும் இருக்கிற 24 மணி நேரங்களில் பணிகளுக்குரிய சேவைகளுக்குரிய அந்த நேரத்தை அவர் சமூகத்தின் அளவில் அந்த நேரத்தை அவர் செலவழிக்கிறார் என்பதனாலே அதற்குரிய சன்மானத்தை நிர்வாகங்கள் வழங்குகின்றன. எல்லா ஆலயங்களும் முழு வீச்சோடும் இருக்க முடிவதில்லை. அவரவர்களுடைய உடல்நிலை, அவரவர்களுடைய மனநிலை, அவரவர்களுக்கு வாய்க்கிற அந்த சூழல்கள் எல்லாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக இயங்க செய்கிறது. பணிகளில் சேர்ந்து விட்டதற்கு பின்னால் தங்களை முழுக்க முழுக்க மஹல்லாவோடு அவர்கள் தங்களை ஒப்படைத்துக் கொடுத்து விடுகிறார்கள், தங்களை ஒப்படைத்து விடுகிறார்கள். அந்த மஹல்லாவின் துக்கங்கள், அந்த மஹல்லாவின் சந்தோஷங்கள், அந்த மஹல்லாவின் நல்லது கெட்டதுகளில் எல்லாம் இவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள், முன்வரிசையில் இருக்கிறார்கள். 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால் அவர்கள் கையேந்தி கேட்கிற துஆக்களில், கூட்டு பிரார்த்தனைகளில் முதலில் மஹல்லாவின் நன்மைகளுக்காக வேண்டியவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். வருடங்கள் செல்ல செல்ல மஹல்லாவின் ஒவ்வொரு மனிதர்களின் உள்ளத்திலும் அவர்கள் மறுக்க முடியாத ஒரு இடத்தையும் பிடித்து விடுகிறார்கள். நண்பர்களிடத்தில் பரிமாறிக்கொள்ள முடியாத விஷயங்களையும் கூட அந்த மஹல்லாவின் இமாமிடத்தில் அந்த மஹல்லாவின் மனிதர்கள் பேசிக் கொள்வார்கள். ரகசியங்களை பேசிக் கொள்வார்கள், ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வார்கள். ஆலோசனைகளுக்காக வந்து நிற்கிற அந்த மனிதர்களுக்கு தன்னுடைய உடன்பிறப்புகளின் மீது காட்டுகிற அதே அக்கறையோடும் அதே ஆர்வத்தோடும் ஆடியர்கள் அவர்களிடத்தில் உரையாடுவார்கள். பெருமக்களே, பணிகளில் இருக்கிற பொழுது ஆலயங்களை கொண்டாட நாம் பழக வேண்டும். ஆலயங்களை கொண்டாடுவதும் ஆலயங்களை பாராட்டுவதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியும் என்பது சமூகத்தின் வளர்ச்சிக்கு நாம் துணை செய்கிறோம் என்று நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஆலிமை பாராட்டுவதும் பாராட்டுவதற்காக நாம் நேரம் செலவழிப்பதும் அதற்காக முயற்சிப்பதும் கூட ஒரு தனி மனிதனின் உயர்வுக்கு அல்ல, அது மஹல்லாவினுடைய ஆரோக்கியத்தின் அடையாளம். ஒரு மஹல்லா சுகமாக இருக்கிறது, ஒரு மஹல்லா சுத்தமாக இருக்கிறது, ஒரு மஹல்லா ஆரோக்கியத்தோடு அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அங்கே ஆலிமின் வாழ்க்கை சிரிப்பாக இருக்க வேண்டும், மலர்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த மஹல்லாவினுடைய வளர்ச்சியாக மாறும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோழர்களை வாழும் காலத்திலேயே சமூகத்திற்கு அடையாளப்படுத்தினார்கள், பாராட்டினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து இப்படி சொன்னார்கள், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர். உமர் யார் தெரியுமா? மக்களை புரிந்து கொள்ளுங்கள். உமர் யார் தெரியுமா? அவருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறார். அவ்வளவு ஆற்றல் மிக்கவர் அவர். அவர் சாமானியர் அல்ல, சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் பார்க்கிற நிலையில் இல்லை. அவருடைய கடந்த கால வாழ்வில் இருந்து அவர் எவ்வளவு மாறி இருக்கிறார் தெரியுமா? எவ்வளவு உச்சம் தொட்டிருக்கிறார் தெரியுமா? இறைவன் பேச நினைக்கிற கருத்துக்களை இவர் தன் வாயால் பேசுகிறார். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை குறித்து சொன்னார். உலகத்தின் ஈமானை, உலக மனிதர்களின் ஈமானை ஒரு தட்டிலும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமானை மறுதட்டிலும் வைத்தால் கணக்கு செய்வது, கணத்து விடுவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான் என்றார்கள் அண்டர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாராட்டுவதற்கு பெரும் மனது தேவை. பெறுவர்கள் பொறாமை இல்லாத, வஞ்சகம் இல்லாத அந்த மனதால் மாத்திரமே அடுத்தவர்களை பாராட்ட முடியும், அடுத்தவர்களை அங்கீகரிக்க முடியும், அடுத்தவர்களின் சேவைகளை உற்சாகப்படுத்த முடியும், ஊக்கப்படுத்த முடியும். அந்த வகையில்
மரியாதைக்குரிய அப்துல்லா ஹதரத் அவர்களுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு மஹல்லா அன்பாருடைய இஸ்லாம் ஹதரத் அன்பிற்குரிய சகோதரர் இப்ராஹிம் காஷிபி ஹதரத் அவர்கள் பணி செய்கிற இந்த பள்ளியில் அந்த நிர்வாக இடத்தில் அவர் எடுத்து வைத்த பொழுது உடனடியாக ஒத்துக்கொண்டு பெரும் முயற்சிகள், பெரும் தொகைகள், அதுவெல்லாம் வேறு மதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது அல்லவா, அதுதான் முக்கியம். அந்த எண்ணம் தான் முக்கியம். சொந்த பள்ளிகளிலேயே பலருக்கு அப்படிப்பட்ட அங்கீகாரம் கிடைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிற பொழுது பக்கத்து பள்ளியில் பணி செய்த ஒருவருக்காக இன்னொரு பள்ளி இவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் இந்த மஹல்லாவை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இந்த மஹல்லாவை மக்களை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்கி வைக்க வேண்டும். வளத்தோடும் அனைத்து நலங்களோடும் இந்த மஹல்லாவின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கீகரித்துக் கொள்வானாக. அன்பிற்குரிய மௌலானா அப்துல்லா ஹதரத் அவர்கள் எங்கள் கோடம்பாக்கம் வட்டார ஜமாஅத் உலமாவுடைய இந்த வட்டாரத்தை சார்ந்த ஒரு 70 வயது 66 வயது 70 சொல்லலாம், தப்பில்லை. ஒரு 70 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மௌலவி எங்கள் வட்டாரத்தை சார்ந்தவர். அவர்களை கண்ணியப்படுத்துகிற, கௌரவப்படுத்துகிற, அவருடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் உற்சாகம் தருகிற இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்கிற இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தமைக்காக அல்லாஹ்விற்கு நாம் நன்றி சொல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஆயுளில், அவருடைய அமல்களில், அவருடைய ஆரோக்கியத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த முயற்சியை முன்னெடுத்த ஹதரத் அவர்களுக்கும், பள்ளியுடைய இமாம் அவர்களுக்கும், மஹல்லாவுடைய நிர்வாக பெருமக்களுக்கும், வந்து வாழ்த்த நினைத்திருக்கிற, வாழ்த்திக் கொண்டிருக்கிற உலமா பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்வில் வளம் சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெரும் துஆவை செய்து இந்த மஹல்லாவுக்கும் இந்த பகுதிக்கும் மிகச்சிறந்த நல்ல துஆக்களை வழங்கியிருக்கிற, அது குறிப்பாக இந்த ஆண்டு புனித ஹஜ்ஜை நிறைவு செய்து வந்திருக்கக்கூடிய எங்கள் வட்டார தலைவர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நல்ல செய்திகளை வழங்கி அழகான துஆவை தந்திருக்கிறார். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த நிகழ்ச்சி இது மஸ்ஜித் அன்வாருல் இஸ்லாம், அதாவது அன்வார் என்பது இஸ்மு தஃதீலுடைய வசன், நூறுண்டாலே போதும் தான். இது அன்வார்னு சொன்னா பேரொளி. அதனால நூறு அலா நூறு, ஒளிக்கு மேல் ஒளியாக, பேரொளியாக இந்த மஸ்ஜித் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நிர்வாகமும் சரி, மரியாதைக்குரிய நம்முடைய இமாம், நம்ம வட்டாரத்துடைய செயலாளர் சகோதரர் இப்ராஹிம் சாதத்து வருத்தப்பட்டு சொன்னார். அதில் துவா செய்ய எல்லா உலமாக்களையும் மேலே உட்கார வைக்கணும்னு ஆசை. ஆனால் எல்லாமே சிரமத்துக்கு ஆளாயிருவோங்கிற நிலையை அஞ்சு தான் என்ன செய்யலாம், உலமாக்களை இதயத்திலே சிம்மாசனமாக அமர வைத்து உள்ளத்தின் குளிர்விக்கிற இடத்திலே அவர்களை உள்ளத்துக்குள்ளே இருத்தி அவருடைய கண்ணியம் உயர்ந்தது என்கின்ற எண்ணத்திலே தான், சிரமத்தின் காரணத்தால் இன்றைக்கு முன்னே அமர வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கின்ற கனத்த இதயத்தோடு எங்களுடைய வருத்தத்தையும் பதிவு செய்து கொள்கிறோம். நீங்கள் அதை எதிர்பார்ப்பவர்கள் அல்ல என்பது தலைவருடைய உரையிலேயே தெரிந்த செய்தி இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை, அது உள்ளன்போடு சொல்கிறோம். அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். மூத்த ஆலிம் அமைந்த கரையுடைய மரியாதைக்குரிய தலைமையுமா, எங்கள் வட்டாரத்துடைய முன்னாள் மேனாள் தலைவர் மௌலானா அல்-ஹாஃபில் காரி பி அக்பர் பாஷா ஃபாசில் பாக்கவி மாஷா அல்லாஹ் ஃபக்ருதீன் எம்எம்டிஏ மூத்த ஆலிம்கள் இப்படி நிரம்ப வருகின்றிருப்பது ஒரு பெரிய கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் செய்வானாக. அல்லாஹ் ஹயாத்தை வரக்கத் செய்வானாக. ஆஃபியத்தில் சிஹத் ஸலாமத்தில் வரக்கத் செய்வானாக. இப்போது இந்த ஆண்டு இப்படி தலைவர் போயிட்டு வந்தார்கள். அதே மாதிரி இந்த சபையோட கௌரவ தலைவர்
நம்முடைய பகுதிக்கு நன்கு பரிச்சயமான மௌலவி அல்ஹாஜ் எஸ் அப்துல் ராசிக் பாக்கவி ஹதரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் புனித ஹஜ் பயணத்தை ஒரு வாரம் கூட ஆகவில்லை. இந்த நிகழ்ச்சி எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி மன உளைச்சலிலும் கவலைக்குள்ளே புரண்டு கிடந்த நேரத்தில் எடுத்திருக்கிற ஒரு அல்லாமே பார்த்தால ஒரு மகிழ்ச்சி. கூடுதலாக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த மரலாவுக்காக வந்ததுதான். இப்போது அப்துல் ராசிக் பாக்கவி ஹதரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில செய்திகள் நமக்கு முன்னாள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وصحبه الخلفاء فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد إن مع العسر يسرا صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய சகோதர உலமாக்களே, பள்ளி நிர்வாகிகளே மற்றும் சகோதரர்களே, அருமையானவர்களே, பொதுவாகவே தொடர் மரணங்களால் துவண்டு கிடந்த இணையத்திற்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சி உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பொதுவாக நம்ம கலந்துக்கிறது 4 வகையான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வோம். முதலாவதாக நிர்பந்தத்துக்காக ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வோம். சொந்தக்காரரோட நிக்கா, உதாரணத்துக்கு சொந்தக்கார நிக்கா போய்தான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தத்துக்காக கலந்து கொள்வோம். சில விஷயங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று காட்டுவதற்காக கலந்து கொள்வோம். கட்சி மீட்டிங்குகள், அதே மாதிரியே அகாய்வு சம்பந்தப்பட்ட மீட்டிங்குகள். சில விஷயங்கள் ஜாலிக்காக கலந்து கொள்வோம். நண்பர்கள் கூட்டக்கூடிய மீட்டிங்குகள், உதாரணமாக மலரும் நினைவு. சில மீட்டிங்குகள் தனக்கு சந்தோஷம் ஏற்பட்டதின் விளைவாக கலந்து கொள்வோம். 4வதாக சந்தோஷம், நிம்மதி அப்படிங்கிற கலந்து கொள்வோம். அந்த 4வது லிஸ்ட்டில் தான் இந்த மீட்டிங்கில் நம்ம கலந்து கொண்டிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தம் இல்லாத ஒரு பள்ளி ஒரு மூத்த ஆளுமை அழைத்து கௌரவிப்பது என்பது ஒரு முன் உதாரணம். இந்த செய்தியை வாட்ஸ்அப்பில் பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு வகையான மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த மகிழ்ச்சியை வர்ணிக்க முடியாது. எத்தனை நிகழ்ச்சிகள் வாட்ஸ்அப்பில் வருது, அங்கே மீட்டிங்கு இங்கே மீட்டிங்கு அப்படின்லாம் வருது. ஆனால் இது ஹஸரத் அவர்களுடைய பாராட்டு விழா என்று சொன்னால் யாருடைய சிந்தை. நான் 1987 கோயம்பேட்டுக்கு வந்தேன். அப்போ இருந்து ஹஸரத்தை பழகிட்டு இருக்கேன். அன்னைக்கு பார்த்துருக்கேன். ஆலிமுக்கு அப்பாற்பட்ட சகோதர பாசத்தோடு பழகி கொண்டிருக்கிறோம். ஒரு இனம் ஆலிம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்ட தொடர்பு எங்கள் 2 பேருக்கு உண்டது. அதனால தான் இந்த மீட்டிங் ரொம்ப மகிழ்ச்சியோடு நீங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கீங்க. ஆக்சுவலி சில நாள் தான் ஆட்சினாலும் கூட இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. அதனால் முதலில் தொடர்ந்து கிளம்பி வந்தோம். ஒரு விஷயம், எங்கள் கோடம்பாக்க வட்டத்துடைய தலைவர் துவா செஞ்சாங்க. அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். அதை அந்த அருகே சகோதரர் முஜீபாசும் துவா செஞ்சாங்க, தம்பியை துவா செஞ்சாங்க. அந்த துவாவை நல்லா எடுத்துக்கொள்வாங்க. இந்த எண்ணத்தை முதலாக யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டானோ அந்த உள்ளத்தை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வாங்க. முதல்ல யாருக்கு இந்த எண்ணம் தோணுச்சோ அந்த உள்ளத்தை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வாங்க. இரண்டாவதாக அதற்கு சப்போர்ட்டாக இருந்த நிர்வாகிகள் சரி செய்வோமே இன்ஷா அல்லாஹ். அது அதன் சொல்லும்போது தம்பி சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க பள்ளி காசை தொடரலை, கைத்தறிமால் காசை தொடரலை, சொந்த காசை போட்டாங்க அப்படிங்கிறது தனிப்பட்ட இரட்டிப்பான ஒரு முயற்சி. நல்ல ஒரு முன்னுதாரணம், ஒரு நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு முன்னுதாரணம். அல்லாஹும் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஹஸரத்தை பற்றி பேசினா ஹதீஸுக்கு மாற்றமாகிவிடும். முன்னால் போலந்தால் மண்ணடி தூவுங்கள் என்ற ஹதீஸை முன்னிறுத்தி அந்த ஹதீஸை நினைத்து ஹஸரத் அவர்களை நேருக்கு நேராக போகவில்லை. போகிறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது, இருந்தாலும் போக விரும்பல. ஹஸரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் நலத்துடன் கூடிய ஆயுளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தர வேண்டும் என்று துஆவோடு நிறைவேறுகிறேன். வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னு நான் கஷ்டப்படுகிறேன். காரணம், அதற்கு எங்களை
உஸ்தாத் ஆசிரியர் பெருந்தகை காஷில் ஹுதா அரபிக் கல்லூரியுடைய முதன்மை பேராசிரியர், நுங்கம்பாக்கம் ஜாமியா பிள்ளை தலைமை இமாம் எங்கள் ஞான பெருந்தகை புனித ஹஜ்ஜு பயணத்தை முடித்துவிட்டு இப்ப எல்லாருமே ஹஜ்ஜா இருக்குது. அதாவது அன்மார் இஸ்லாம் பெரிய பாக்கியத்துக்குங்கிறத நான் சொல்ல வரேன். மாஷா அல்லாஹ், அதற்கு அவங்க புனிதமான ஹஜ்ஜுடைய பயணத்தை முடிச்சுட்டு சென்னையை விட்டு இறங்கி ஒரு ஆசுவாசத்துக்கு 1.5 நாட்கள் அவ்வளோதான் வந்தாங்க. அடுத்த நாள் இலியாஸ் அதத்துடைய வஃபாத்து. அதற்கு முதல் நாள் தான் லோகரில் போய் இலியாஸ் மௌலானா கொஞ்சம் முக்கியமாக பள்ளியில் போய் அதத்தை பார்த்து பேசி கீசி முடிச்சுட்டு வர்றாங்க. அன்னைக்கு இரவு சுபஹானல்லாஹ் ஜுமேராத்தில் அந்த பக்கம் போயிட்டாங்க. அதற்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப கவலைப்பட்டு எத்தனை வந்து பேசினாங்க. அதற்கு பயணத்தை முடிச்சு ஒரு நாள் ஆசுவாசப்படுத்தி சொந்த ஒரு வடகரைக்கு போனான்னு போயிட்டு இருக்கிறாங்க. திருச்சியை நெருங்கிற பொழுது அதற்கு நம்முடைய குருநாதர் எல்லாம் மன்னர் வெளிச்சமானாங்க. தீயனுடைய வஃபாத்து செய்தி அதற்கு அப்படியே அதற்கு சொன்ன வார்த்தை அப்படித்தான், என்ன செய்ய புரியலத்தான், ஊருக்கு போறதா என்ன செய்ய. அதற்கு மகன் சொன்னாங்க, ஏத்தா நேரம் வண்டி திண்டுக்கலுக்கு விடு, திண்டுக்கல் விட்டு நேரம் திண்டுக்கல் போய் பயணத்தை பாருங்க எவ்வளவு அசதி. அத்தனைக்கு வந்து திண்டுக்கல்ல தங்கி மறுநாள் அசர் தொழுகைக்கு முன்னே பள்ளப்பட்டிக்கு வந்து தன்னுடைய சொந்த சகோதரருக்கு அதற்குடைய அந்த இட்ட திசைகளிலெல்லாம் பணியாற்றிய சுழன்று பணியாற்றிய அந்த சகோதர வாழ்க்கையோடு வந்திருந்து அதற்கு ஒரு துவா செய்து கண்ணீர் சிந்தி அந்த காட்சி எங்களை நிகழச் செய்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அவர்கள் இந்த பள்ளிக்கு இப்ராஹித்தாவை அடையாளப்படுத்தி கொடுத்தாங்க. பல மசூராக்களுக்கு அதற்குடைய மசூரா. ஆனால் அதற்கு அவர்கள் இந்த மஸ்ஜிதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது என்பது உள்ளபடியே சொல்கிறேன். 100 அலா 100 அல்ல, அன்பார்களுக்கு இன்னும் அது 100 சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் இந்த ஒளிமையத்தின் சொர்க்கத்தின் காட்சியாக அங்கீகாரம் தருவானா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்முடைய நிறைய உலமாக்கள் சின்ன சின்ன செய்தியை சொல்ல ஆசைப்படுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிற செய்தி ஒரே ஒரு செய்தி. இந்த நிகழ்ச்சி ஒருபோதும் எங்களது ஹமீதியா ஜாமியா பள்ளியை கோடம்பாக்கம் மேற்குடைய மஸ்ஜிதை நாங்கள் எந்த சனப்பொழுதிலும் கனப்பொழுதும் அதனுடைய உயர்வை தாங்கி தவிர எந்த நிலையிலும் இந்த நிகழ்ச்சி இல்லை. இன்ஷா அல்லாஹ். அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அந்த நிர்வாகம் கண்ணியத்துக்குரிய எங்க சகோதரர்கள் தான். அவர் வேற ஆட்கள் என்ன உங்கள் 27 ஆண்டுகளோடு பின்னி பணிந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இல்லை, எந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இல்லாமல் இருந்திருக்கிறோம். எல்லா நிகழ்ச்சியும் எல்லா காரியத்திலும் பங்கெடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம சாவலாஜியார் வந்திருக்கிறாங்க, கூட ஆஜியார் இருக்கிறாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மகல்லாவோடு பின்னி பிடிந்து வாழ்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய நிலை புரிகிறது. ஆனால் கேள்விப்பட்டேன், அடடா நாம் இதை இன்னும் செஞ்சிருக்கிறோம் என்று. காலம் இன்னும் மாறவில்லை. நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், ஒரே ஒரு வேண்டுகோள், எங்கள் ஹதரத் அவர்களை ஒட்டுமொத்த சபை சார்பாக உலமாக்கள் சார்பாக ஒரே ஒரு வேண்டுகோள், தர்காஸ் இந்த நிர்வாகத்துக்கு, எங்க நிர்வாகம் தான், சொந்த நிர்வாகம் தான், பணிவோடு அடக்கத்தோடு கேட்கிறேன். நீண்ட காலம் எங்க ஹதரத்து ஆரோக்கியத்தில் வாழணும். அவருக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? மவுத் ஜனாதா என்று எனக்கு அறிக்கப்படுகிறது. இந்த பள்ளிகளுடைய இமாம்ங்கிற செய்தி வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பணியாற்றினார். இன்றைக்கு கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் வெற்றிடமாக தெரிகிறது. இன்னும் ஃபுல்லா பார்க்கல. தாங்கள் மனது வைத்தால் அந்த இடத்தை தலைமை இமாம் என்கின்ற ஒரு அந்தஸ்திலே ஹதரத் வைத்துக் கொண்டு நீங்கள் மிகச்சிறந்த இமாம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அன்பு தம்பி, அவரை வைத்து நீங்கள் இன்னும் சேவை நிரம்ப செய்யலாம். ஆனால் தவறுக்கன் அதற்கு நீங்கள் தலைமை இமாம் என்கின்ற ஒரு அந்தஸ்திற்குள்ளாக நீங்கள் வைத்துக் கொண்டால் உலமாக்களுக்கு நீங்கள் செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்கின்ற சகோதர அன்றையோடு அன்பிலே பண்பிலே பாசத்திலே உங்கள் நெருக்கத்தின் காரணத்தால் வேண்டுகோள் வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் இதை செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையும் உண்டு. அடுத்ததாக கோடம்பாக்கம் வட்டாரத்துறை மேலாள் தலைவர், நெஞ்சாந்தக ஜும்மா பள்ளியினுடைய நீண்ட நெடுநாளைய தலைமையுமா மௌலானா
KS முகமது இஸ்மாயில் தாவூத் ஹதரத் அவர்கள் இப்போது அப்துல் ராசக் வாக்கி ஹதரத் ரத்தின சுருக்கமாக தங்கள் கருத்தை பதிவிட்டார்களோ ஹதரத் அவர்கள் இன்னும் அவருடைய செய்தியை பதிவு செய்வார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாக கணியத்திற்கும் மரியாதைக்குரிய நிகழ்வில் தலைவர் அவர்களே மற்றும் ஏனைய இருக்கும் மேலான உறவாளர் அவர்களே, ஆண்டவர்களே, சார்ந்தவர்களே, மஸ்ஜித் அன்வார் இஸ்லாமுடைய நிர்வாக பெருமக்களே, ஹசரத் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் பணி செய்த ஹசரத் அவர்களை பாராட்டுவதா, அன்வார் இஸ்லாம் மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்களை இந்த பள்ளியினுடைய இமாமை பாராட்டுவதா என்றே தெரியவில்லை. அப்படி ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்ய வேண்டும். உலமாக்கள் பல முறை பேசும்போது இந்த அன்வார் இஸ்லாம் மஸ்ஜிதுக்காக வேண்டி நிறைய துவா செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஹசரத் அவர்களை நாங்கள் அன்போடு மாம் என்பதாகத்தான் அழைப்போம். கிட்டத்தட்ட எனக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு 30 ஆண்டுகளுக்கு மேலாக. அவர்களுக்கு இருக்கக்கூடிய வீடு ஒரு இடத்தில் இருக்கிறது, அவர்கள் மஸ்ஜிது ஒரு இடத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் வர வேண்டும். காலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு 4 மணிக்கு புறப்பட்டு சைக்கிளிலே வருவார்கள். முஜீபருக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணியை செய்தார்கள். சைக்கிளிலே வருவார்கள். இப்பொழுதுதான் 2 வீலர், அது கூட இன்னும் சரியாக ஓட்ட தெரியாது அவங்களுக்கு, அதுதான் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். சைக்கிளிலே கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 மணிக்கு புறப்பட்டு பள்ளிவாசலிலே வந்து ஃபஜ்ர் தொழுகை வைப்பார்கள். தொழுகை வைத்து போனால் திருப்பி லொஹருக்கு வர வேண்டும். அவ்வளவு வெயில் அடிக்கும். மே, ஜூன், ஏப்ரல், மேலாம் அந்த வெயில் அந்த சைக்கிள் தான் வருவாங்க. கொள்ள நாள் சைக்கிள் தான் வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் சைக்கிள் தான். எந்த அளவுக்கு அவர்கள் தான் செய்த அந்த பணியை தியாகம் செய்திருக்கின்றார்கள் சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு முறை அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தில் வரும்பொழுது RSS காரன் அவர்களை அடித்து கீழே தள்ளிவிட்டு அவர்கள் தப்பித்து ஒரு வீட்டிலே போய் ஒளிந்து கொண்டார்கள். அவ்வளவு தியாகத்தோடு ஹஜ்ரத் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஹஜ்ரத் அவர்களுக்கெல்லாம் ஆயிலே பரக்கத்து செய்ய வேண்டும். அந்த உஸ்தாத் அவர்களுக்கு நீங்கள் பாராட்டு விழா எடுப்பது என்பது மெச்ச போற்றுதலுக்குரியது. எங்கள் உலமாக்களை பார்த்தால் எங்கு பார்த்தாலும் வராதவர்கள்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கின்றார்கள். இதெல்லாம் உங்கள் மஹல்லாவுக்கு உங்கள் மஸ்ஜிதுக்கு ஒரு பெரும் பறக்கிறது. எங்கள் ஜமாத் உலமா கூட்டத்தினுடைய பொதுக்குழு வச்சா கூட அசத்து வரமாட்டாங்க, எலெக்ஷன் வச்சா கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா அப்படி ஒரு அன்சாரியெல்லாம் பாருங்க, ரொம்ப நாளாச்சு பார்த்து. அவ்வளவு உலமாக்கள் வருகின்றார்கள். காரணம், இந்த மஹல்லாவுக்கு இத்தனை உலமாக்கள் வந்தது, இத்தனை உலமாக்கள் வந்து கூடியிருப்பதே ஒரு பெரிய இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு நூறானியத்து. இப்போ எங்களுடைய சகோதரர் எங்களுடைய இருந்து சேர்ந்த ஒருவருக்கு பாராட்டு விழா நடக்கும்போது நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்கள் மகிழ்விக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் குறிப்பாக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த மஹல்லாவை மென்பவர்கள் வளர்ச்சி பாதையை எடுத்துச் செல்வாராக. இந்த மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான ஹைர் பரக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாகவே இஸ்மாயில் ஹசரத்னு சொன்னாலே ஏதாவது ஒன்று சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு தமாஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு தமாஸ் தான் எங்கள் உஸ்தாதத்தை வந்து வேறு யாரும் இத்தனை மாணவர் இருக்கிறவங்க யாரும் அதத்தை பேச முடியாது. அவர் ஒருத்தர் அப்படி பேசுவாங்க, சரியா? அதனால் அதத்தை என்ன செய்ய போகிறதில்ல. தன் வாழ்க்கையில் இஸ்மாயில் இப்படி தான் பேசுவாருங்கிறது அதத்தை எப்பயுமே மனசில் வச்சிருந்தாங்க. இது ஒரு மேற்றம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அதர்த்தவர்கள் எங்களுக்கு எல்லா நிகழ்ச்சியும் வந்து வழிநடத்திருக்கிறாங்க, எல்லா நிகழ்ச்சியும் எங்களை பங்கெடுத்திருக்கிறாங்க. அவங்க வழிகாட்டுதல் இல்லாமல் நாங்கள் என்ன செய்யறோம், எல்லா காரியத்தையும் நாங்கள் செய்யற அவங்க வழிகாட்டி நின்றுகிட்டு தான் இருக்கிறது.
மச்சான் போற போக்கில் நினைச்சிட்டாரு ஒரு நகைச்சுவைக்காக அதத்தை கிழிந்து காட்டும் பண்ணிட்டு போயிட்டாரு. நல்லா வரக செய்து இன்ஷால்லா கையில் வந்துடலாம். அடுத்ததாக நம்முடைய தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையினுடைய ஆலோசகர், மூத்த முன்னோடி தலைவரில் ஒருவர், எங்கள் கோடம்பாக்கத்தினுடைய அடையாளம், ஜமாத் உலமா சபையினுடைய மிகப்பெரிய முன்னெடுப்புகளுக்கு பல்வேறு மார்க்கத்தின் சேவைகளுக்கும் களம் அமைத்து கொடுத்திருக்கிற மஸ்ஜிதே ஜாபீர் அண்ணா நகர் பள்ளியினுடைய ஏறத்தாழ அரை நூற்றாண்டு 48 வருஷங்களை கடந்து ஒரே மஸ்ஜிதிலே அதற்கு இமாமாக இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்வான், அல்லாஹ் வரக்க செய்வான். சிஹத் சலாமத்தோடு செஞ்சுரி அதற்கொண்டு இன்ஷா அல்லாஹ். ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் வரக்க செய்வான் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு மாமாவோட அப்துல்லா அதத்தோட ரொம்ப நீண்ட கால பயணம். ஆனால் அதற்கு எதிர்க்க ரொம்ப முகத்தோடு வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கு அவர்கள் சில செய்திகள் நமக்கு முன்னால் வழங்கி வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், அன்பார்ந்த இஸ்லாம் சிறப்பு மிகு இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை, ஜமாத்தார்கள், பெரியோர்களே, நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றெடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, அன்வார் இஸ்லாம் நிர்வாகிகள் நேராக வந்து அழைப்பு கொடுத்தார்கள். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். சில நாட்களாக எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. எங்கேயும் கலந்து கொள்ள ஒரு உலமாவுக்கு கௌரவிப்பு, அதுவும் பக்கத்து மஹல்லாவை சார்ந்த அன்வார் இஸ்லாம் நிர்வாகிகள் ஒரு ஆலிமுக்கு கௌரவிப்பு செய்கிறார்கள் என்ற செய்தி ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷத்தை ஏற்பட்டது. இது ஒரு முன்மாதிரியான நிகழ்வு அல்லவா? இது எப்படியும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த பள்ளி வாசல் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கௌரவிப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிர்வாகிகள், ஜமாத்தார்கள் போற்றப்படக்கூடிய மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நற்பெயர்களை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள். யாரை போற்றுகின்றார்கள்? ஒரு ஆலிம் என்பவர் எவ்வளவு சிறப்புக்குரியவர் எல்லாம் தெரிஞ்சதாக உலமாக்கள் உலமா மருத்துவத்தெல்லாம் இதை விட சிறப்பு வேண்டுமா? ஒரு ஆலிம். உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுக்காரர்கள், அனந்தக்காரர்கள். நபிமார்கள் செல்வத்தை பணங்காசை விட்டு செல்லவில்லை, கல்வி செல்வத்தை. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலமா சமுதாயத்திற்கு கல்வி செல்வத்தை எப்போ ஒப்படைச்சாங்கன்னா ஹஜ்ஜத்துல் விதா. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி ஹஜ்ஜில் அரஃபா மைதானத்தில் 1,24,000 சஹாபாக்கள், அந்த காலத்தில் அவர்தான் உலமாக்கள், அந்த உலமாக்களிடத்தில் ஒப்படைத்தார்கள் அந்த பொறுப்பு. பல்யவு அந்நிய வருவார், என்னிடமிருந்து சிறிய செய்தியை உங்களுக்கு கிடைத்தாலும் பிறரிடத்தில் எத்து வைத்து விடுங்கள். இந்த உலமா சமுதாயத்துக்கு ஒப்படைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வாரிசுக்காரர்கள் உலமாக்கள். இதை விட சிறப்பு வேற என்ன வேண்டும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத் நிசாவில் சொல்லுகின்ற பொழுது யுத்தில் ஹிக்மத மன் யஷா, நாடியவர்களுக்கு கல்வி ஞானத்தை அல்லாஹ் வழங்குகிறான். வமயூத்தில் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா, யாருக்கு கல்வி ஞானத்தை வழங்கப்பட்டதோ கணக்கில்லாத நற்பெயர்களை பெற்றவர் ஆவார் நிச்சயமாக என்று அல்லாஹ் சொல்கிறார். எவ்வளவு பெரிய சிறப்பு! ஒரு ஆலிமுக்கு சமூகத்திலே நற்பெயர் கிடைக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நற்பெயர்கள் கிடைக்கிறது, கிடைத்துக் கொண்டிருக்கிறது, இனிமேல் கிடைக்கும், மறு உலகத்திலும் கிடைக்கும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல் உலமா இன்னமா மஸல் உலமாஇ ஃபில் அர்த், இந்த பூமியில் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய உதாரணம் கமஸலின் நுஜூமி ஃபிஸ் ஸமா,
விண்ணிலே மின்னுகின்ற நட்சத்திரை போன்றவர்கள். தரையிலும் கடலிலும் இருள்களிலே இந்த நட்சத்திரங்களை கொண்டுதான் வழிகாட்டப்படுகிறது. நட்சத்திரங்கள் ஒளியை இழந்துவிடும் என்று சொன்னால், இருள்களிலே தரையிலும் கடலிலும் இருக்கக்கூடியவர்கள் வழிதவறி போயிடுவார்கள், வழிதவறி போய்விடும். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய சிறப்புங்க. இந்த சமூகத்துக்கு ஒளியையும் பிரகாசத்தையும் தரக்கூடியவர்கள் உலமாக்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த உலமாவுடைய இழப்பு என்பது பேரிழப்பு. சமீபத்தில் மர்ஹூமான ஆர்வியல் நண்பர்கள் தர்வேஷ் ரஸாத் ஹசரத் அவர்கள், இல்யாஸ் ஹசரத் அவர்களுடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவர்கள் இறந்த தினம் நான் சென்று பார்த்துவிட்டு உடனே வந்து விட்டேன். ஏன்னா மறுநாள் என்னுடைய பேரனுடைய நிக்காக கல்யாணம். அந்த பேரனுடைய கல்யாணத்தில் நான் மரமான பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். பல பேர்கள் என்னையே பார்க்கிறாங்க. என்ன அசத்தவர்கள் சோகமா இருக்கிறாங்க, ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க. முசாப செய்யும்போது தான் என்ன கேட்டாங்க, என்ன அசத்து இப்படி இருக்கு? அந்த ஷாக், உண்மையை சொல்றாங்க, அந்த ஷாக் இருந்த நான் விடுபடவே இல்லை. அசத் அவர்கள் வஃபாத்தான செய்திகளில் ஷாக் ஏற்பட்டு அதில் நான் விடுபடவே இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. செல்வந்தர்கள் மௌத்தார்கள், செல்வத்தை விட்டு செல்கின்றார்கள், மற்றவர்களுக்கு பயன்படுகிறது. உலமா பெருமக்கள் செல்கிறார்கள் சொன்னால் கல்வி செல்வத்தை கூடவே கொண்டு சென்று விடுகிறார்கள். இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த உலமா பெருமக்களுக்கு மறுவுலகத்தில் தன்னுடைய முழுமையான மகத்துவத்தை ரப்பல் ஆலமீன் வழங்குவார். அதே போன்று என்னுடைய ஆர்வி நண்பர் அப்துல்லா ஹசரத் அவர்கள் மாமு என்றுதான் சொல்லுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீண்ட ஆயுளை, ஆரோக்கியமான ஆயுளை கொடுத்து அவர்கள் விரும்புகின்ற அந்த மரியாதை கண்ணியம் இந்த உலகத்தில் கிடைப்பதற்கும் மறு உலகத்தில் கிடைப்பதற்கு அறிவிடுவார்கள். 45 ஆண்டு காலம் சேவை புரிந்திருக்கிறார்கள். எப்ப சேவை செய்ய ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து எனக்கு நண்பர். ஜிஎம்டி ரிஷாதை விட முன்னாள் நண்பரால் அவரை வந்தார். ஏன்னா பிரசவாக ரப்பானியால் உஸ்தாதா இருக்கின்ற பொழுது நான் மஸ்ஜிதாக இருக்கிறது 49 வருஷம் ஆகுது. அசத் அவர்கள் 45 வருஷம். ரொம்ப நெருக்கமான திறமையான ஒரு நிர்வாகம். உஸ்தாதா இருக்கும் போதும் சரி, மஸ்ஜிதில் இமாமா இருக்கின்ற பொழுது தன்னுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடிய. ஆரம்ப காலத்தில் நாங்கெல்லாம் சுகுத்தொழுக்கு பின்னா இவரு பள்ளிக்கு தான் போவோம். மக்தபை நடத்தி கொண்டு இருப்பார். ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு பெரிய உலமாக்கள் வந்தாலும் சரி, அசத்து இருங்க அப்படின்னு இருக்க வச்சுட்டு தன்னுடைய பாடத்தை முழுமையாக முடித்து விட்டு தான் எங்களை வந்து சந்திக்க வருவாங்க. அவ்வளவு பொறுமையா, தாராள மனமுடைய இனிமை, பழகுவதற்கு இனிமையா நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய, எதை சொன்னாலும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வாங்க. அவங்க அப்படித்தான் விட்டுடுங்க அப்படிப்பாங்க. ஒரே ஒரு நிகழ்வு நான் கடைசி வரைக்கும் மறக்க முடியாது. ஈரோட்டில் இஸ்லிமா, பெரிய இஸ்லிமா இருக்கு. கோடம்பக்கம்